கடந்த 10 வருஷமாகவே நடுத்தர மக்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. லெஃப்ட் ரைட் சென்டர் எங்கே போனீங்கனாலும் எல்லா இடத்துலையும் டேக்ஸ் ஏற்றி விட்டாங்க. அழுகிற குழந்தைக்கு ஒரு பாப்கார்ன் வாங்கி கொடுக்கலன்னா அது 28% ஜிஎஸ்டி. நடுத்தர மக்களுக்கு ஃபைனான்ஷியல் வெல்த் ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு growth பெருசாக இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு எதிர்பாராத செலவினங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு மருத்துவம் ஏதோ ஒரு உதவி. ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்கும்போது தாங்க போய் நகையை வச்சு அடமானம் பிரச்சனை இருக்கும்போது உனக்கு ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி எவ்வளோ, இஎம்ஐ கட்டணும் அப்படின்னு சொன்னால் அது ஏன்னா அதாவது இது ஒரு எனக்கு தெரியுது ஒரு தனி மனிதனுடைய உரிமையிலே தலையிடுற மாதிரி இருக்குது. என்னுடைய தங்கம் உங்ககிட்ட இருக்குது, தங்கத்தை பொருள் கொடுத்தாச்சு 100 ரூபாய் இருக்குது, எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்கு வேற ஏதோ ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வரலாம், நான் நிலத்தை விற்கலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஆனால் நீங்கள் அதை செய்யக்கூடாது அப்படின்னு எப்படி செய்யலாம்? அதே போல் சில தனியார் நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தங்க நகையில் மதிப்பில் கிட்டத்தட்ட 85-90% கூட லோன் கொடுப்பாங்க. அது லோன் டு வேல்யூ ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அது இப்போ ஒரு தங்கத்தோட மதிப்பு 100 ரூபாய்னா 75 ரூபாய்க்கு மேலே கடன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு புது ரூல் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ ஒட்டு மொத்தத்தில் இந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் ஒரு ஜோக்காக சொல்லுவேன். ஒரு கடந்த 10 வருஷத்தில் ஒரு தங்கம் சார்ந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன நடந்ததுன்னா, ஒரு 2016-17 என்ன பண்ணாங்க, பிஜேபி அரசாங்கத்தில் தங்கம் நம்ம இறக்குமதி தான் பண்ணுறோம், அந்த இறக்குமதி பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய அந்நிய செலவாகுது, அதனால் நம்ம ஒரு ஆப்ஷன் கொடுப்போம் பொதுமக்களுக்கு, நீங்கள் தங்கம் வாங்காதீங்க, தங்கம் வாங்கினா வெளிநாட்டு செலவணிலாம் நமக்கு பிரச்சனையாக இருக்குது, அதுக்கு பதில் நாங்கள் சாவரின் கோல்டு பாண்ட் அப்படின்னு ஒரு பாண்டு கொடுக்குறோம் இல்லைங்களா. இப்போது இன்றைக்கி ஒரு கிராம் 4000 ரூபான்னு வச்சுங்களேன், நீங்கள் 4000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 கிராம் பாண்டு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அது தங்கம் வாங்கினீங்கனாலும் எப்போ விற்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு காசு இல்லையா. அதே போல் இந்த சாவரின் கோல்டு பாண்டும் நீங்கள் எப்போ விற்கிறீங்களோ நீங்கள் அந்த மார்க்கெட் ரேட்டில் உங்களுக்கு வந்துடும். 8 வருஷம் கழிச்சு அவங்களே அரசாங்கமே வாங்கிப்பாங்க, அன்றைக்கி என்ன ரேட் இருக்குதோ அதை கொடுத்துருவாங்க. ஆக மொத்தம் நீங்கள் கோல்டு வாங்குறீங்க, பட் கோல்டு ஃபிசிக்கலாக வாங்காமல் ஒரு பேப்பர் கோல்டுன்னு சொல்லலாம் வாங்கலாம்.